பிடிஎஸ் நண்பதிகளை வணங்க கைஸ். என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டுனா என்ன ப்ரோ ஸ்பெஷலான நியூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் கொடுக்குற அளவுக்கு வந்து நிறைய நியூஸ் அடிக்கடிக்கு வந்துட்டு தேடி இருந்த காலம் போய் இப்போ கொட்டி கொட்டி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கு. அதையும் தாண்டி உங்களுக்கு இல்லாத ட்ரீட் இந்த மாதத்தில் கிடச்சிருக்கு. ஸோ பிடிஎஸ் நீங்கள் என்ன தான் மிஸ் பண்ணாலும் யாரும் இல்லை, அவங்க சாங்கை கேட்க முடியாது, புதுசாக எதுவும் வராதா, இது மாதிரி நீங்கள் 1000 என்ன இருந்தாலும் பட் உங்களுக்கு தான் ஸ்பெஷாலிட்டி வந்துருச்சு. அது ஒன்றா இல்லை, டபுளாக கப்புளாக வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஸ்பெஷல் லவபிள் பாய் கிம் தேங்கும் அண்ட் வந்து கேபாப்பில் 3 வருஷமாக காணாமல் இருந்த ஐயோட ஒரு அமேசிங்கான ஒரு செலிப்ரேஷனான ஒரு சூப்பரான என்ட்ரியோட பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண ஒரு நியூ சாங். அந்த சாங் சாதாரண சாங் கிடையாது, ஒரு மூவி மாதிரி இருக்க போது, ஒரு சூப்பரான வேலை இருக்க போது. அண்ட் மேபி ஆக்டிங் சிங்கிங் எல்லாமே வந்து கிம் தேங் ஐயோ இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட சாங் எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ட்ரீசர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்க போதும் தெரிஞ்சு போச்சு. ஸோ வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி சர்ப்ரைசிங்கான மந்தோட இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அண்ட் சூப்பரான நியூஸோட ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஒரு அமேசிங்கான லைக்கும் அண்ட் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் மறக்காம ஒரு க்யூட்டான சப்ஸ்கிரைப்ஸும் அழுத்திட்டு வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. நானும் கொடுத்துக்கிட்டே வரேன், என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நடந்தது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ஆல்ரெடி இந்த நியூஸ் செம்ம ஷேரிங்கில் இருந்துச்சு, வைரலாக வந்துச்சு கொஞ்ச நாள்லேயே. அதாவது பார்த்திங்கன்னா ஐயோட கம்பேக் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமே இந்த கேபாப் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து ஐயோ அவ்வளோ ஸ்பெஷல். அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் கிம் தேங் இருக்கான்னு சொல்லப்போ மொத்த வேர்ல்டே அளந்து போச்சு. அண்ட் அதையும் தாண்டி அந்த சாங் இன்னமும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பெஷலாக காட்டுறதுக்கு ஒரு லவ் சாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதையும் தாண்டி இது ஒரு மூவிவே, அதாவது ஒரு சீரிஸ், வெப் சீரிஸ் மாதிரி கேட்ராமா மாதிரி இருக்க வகையில் வந்து அமைஞ்சிருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி. ஸோ சொல்லவே வேணாம், எல்லாமே ஃபன் ஃபேக்டாக ஃபுல்லாக அள்ளி கொடுத்துட்டாங்க. அண்ட் அதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு எப்போ வரப்போகுதுன்னு தான். அண்ட் அஃபிஷியல் இந்த டீசரும் வந்துருச்சு, டேட்டும் வந்துருச்சு. ஸோ சாங்கோட நேம் பார்த்திங்கன்னா லவ் வின்ஸ். ஸோ எப்போதும் சொல்கிற மாதிரி காதலே வெல்லும், வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உண்மையான காதல் எப்போயுமே வெல்லும், அது மாதிரி சொல்கிற மாதிரி லவ் வின்ஸ்ன்னு சொல்லி தான் டைட்டில் வச்சுருக்காங்க. அண்ட் ட்ரீசரை பார்க்குறப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் வந்து பிக்சர் வைஸில் பார்த்திங்கன்னா கிம் தேங்கும் அண்ட் ஐயும் பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு லவ் டின்னரில் இருக்க மாதிரியும் அண்ட் ஒரு அட்மாஸ்பியர் அப்படி தான் இருக்குது. ஸோ வந்து ஒரு ஏதோ டிஃப்ரெண்ட்டான கதை இருக்குது, அது மட்டும் புரியுது. அண்ட் இந்த ஜேர்னர் ஃபுல்லாக லவ்வில் அமையப்போன்னு சொல்லி தோன்ற மாதிரி இருக்குது. ஸோ பட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. லவ் இந்த சைடும் பர்ஃபெக்ட், அந்த சைடும் பர்ஃபெக்ட், எப்படி இருக்க போகுதுன்னு நீங்களே கணிச்சிக்கோங்க. அண்ட் உங்கள் லவ்வும் சொல்லவே வேண்டாம், அப்படி தான் இருக்க போகுது. இதெல்லாம் இருக்கட்டும், எப்போ வருது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மந்த் 24th அன்றைக்கி ரிலீஸ் ஆக போதான். ஸோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரீசரை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சோ மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் சாங்கை பற்றி உங்களுக்கு இருக்க மைண்டில் இருக்க விஷயங்களையும் மனசில் இருக்க காதலையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்லையும் லைக் சப்ஸ்கிரைப் மூலியமாக காட்டுங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஹாப்பியான நியூஸோட ஷேர் பண்ணி விடைபெறுவது தான் ஆர்ஜே. லவ் யூ ஆல், டாட்டா, பை.